சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா மகா இனிமே அவ்வளவு சுலபத்துல பணத்தை லூஸ் பண்ண மாட்டாங்க. பணத்தை பாதுகாப்போட தான் வச்சிருப்பாங்க. அவங்கள மீறி உங்களால பணத்தை எடுக்க முடியும்னு எனக்கு தோணல. என்கிட்ட யாராவது உன்னால முடியாதுன்னு சொன்னா அத வீம்புக்குனே முடிச்சு காட்டுறவதான் இந்த வெண்ணிலா. என்னால முடியாதுன்னா இந்த உலகத்துல யாராலையும் முடியாதுன்னு அர்த்தம். இருந்தாலும் உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான். அஸ்வின் சார், நான் பணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த வார்த்தையை வாபஸ் வாங்க வேண்டியதா இருக்கும். ரெடியா இருந்துக்கோங்க. அக்கா பணத்தை கலவரதுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போலயே. டேய், எனக்கு கிண்டலா? சே, உங்களை பெருமையா பேசுனாங்க. இவ்வளவு கான்ஃபிடண்டா பேசுறீங்க. ஆமா, உங்களுக்கு யாருக்கா குரு? என்னக்கா யோசிக்கிறீங்க? அக்கா முன்ன பண்ண பழக்கம்லாம் விட்டுருங்க. கையும் களவா மாட்டீங்க, முதலுக்கும் மோசமாயிரும். இவன் சொல்றதும் சரிதான். உங்களால முடியாதுன்னா விட்டுருங்க. நாளைக்கு பணத்தை அப்பாட்ட கொடுக்க ஹாஸ்பிட்டல் வருவாங்கல்ல, அப்போ பாத்துக்கலாம். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. நைட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன்ல, அப்ப தெரியும் இந்த வெண்ணிலாவோட கெத்து என்னன்னு. நாளைக்கு இந்த பணத்தை கொண்டு போய் ஓனர் கிட்ட கொடுக்கும்போது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார்ல. ஆனா அஸ்வின் ஆத்திரப்படுவானே, அவனை நினைச்சாதான் கவலையா இருக்கு. அஸ்வினால எந்த ஒரு ஆபத்தும் வராம பணத்தை ஓனர் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாலே போதும். நான் கூட வரேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பயம்? முக்கியமா வீட்டுக்குள்ள பணம் திருடு போயிடாம பாத்துக்கணும். ஹே மகா, இப்ப நான் உன் ரூம்குள்ள வர போறேன். நீ வாங்கிட்டு வந்து மறைச்சு வச்சிருக்கிற 50 லட்சம் ரூபாய் பணத்தை எடுக்க போற. கார்மெண்ட்ஸ் கம்பெனி அடி வாங்க போற. அந்த பணம் உன் கையில இருந்தா தானே வாங்குவ. ஆஹா, என்ன சத்தம்? வர வர பூனை தொல்லை தாங்க முடியல. இன்னைக்கு மீன் கூட சமைக்கலையே. அப்ப உருட்டுறது என்னவா இருக்கும்? இது துர்சக்தி தான். பயமா இருக்கு, ஓடிடுவோம். பணத்தை எங்க வச்சிருப்பான்னு தெரியலையே. ஒருவேளை பீரோக்குள்ள இருக்குமோ?
பெரிய அந்யோன்ய தம்பதிங்க. ச்சே, இருடி, கூடிய சீக்கிரம் என் தம்பி கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறேன். நம்ம வந்து எடுப்போம்னு தெரிஞ்சும் பணத்தை இவ்வளவு ஈஸியான இடத்துல வச்சிருக்கியா? இருடி, இதோட முடிஞ்சுது. இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது. அப்பா, அப்பா, நான் இந்த சூட்கேஸ்ல ஒன்றும் இல்லப்பா. நான் சும்மா மேல போய் அப்பா, ச்சே, தூக்கத்துல கொரட்டை விடுறீங்களா? ஐயோ, ஒரு நிமிஷம் உயிரே போயிருச்சு. ஐயோ, ச்சே, பயந்தே போயிட்டேன். இவரால